ஹலோ மக்களே! வெல்கம் டு நிகர்லாவின் ஹேப்பிலி எவர் ஆஃப்டர் ஸ்டோரீஸ். இன்னைக்கு நான் பேச போறது அபியும் நானும்ல வர அபி அண்ட் அவங்க அப்பாவோட கதை தான். ரகுராமோட வாழ்க்கையில இருக்கிற மனிதர்கள் ரொம்பவே குறைவு. அவர் வாழ்க்கையை இன்னும் அழகாக்க, விரிவுபடுத்த கடவுள் அனுப்புற ரோஜா பூ பாதம் கொண்ட குழந்தை தான் அபி. பொதுவாவே ஒரு பெண் பிள்ளை வளரும்போது சுத்தி இருக்கிற சொசைட்டி வந்து ஒரு பிரிவ நோக்கிய ஒரு உறவ தான் நம்ம மேல திணிக்க பார்ப்பாங்க. "அவளுக்கு இவ்ளோ செல்லம் குடுக்காத, உரிமை குடுக்காத, இவ்ளோ செஞ்சு குடுக்காத, வாழ்க்கைய வாழவே கஷ்டப்படுவா அப்புறம் உன்கிட்ட இருந்து போனா." ஆனா இந்த மாதிரி எந்த விதமான கூச்சலுமே அப்பா காதுங்களுக்கு விழாது. அப்பா மகள கையில ஏந்திக்கிறான், நெஞ்சில தாங்குறான். அவன் நடப்பழகும்போது இடறி விழுந்தா, அவன் நெஞ்சு தான் சுக்குநூறா உடையுது. மகளோட்ட சொல்லி தர்றது, மருதாணி வச்சு அழகு பாக்குறது, வீடு முழுக்க மகளோட கைவண்ணம் இருந்தாலே அழகுதான் இல்லையா? ஸ்கூல் சேர்க்கணும்னு அம்மா சொன்னதும் வாழ்க்கையில ஒரு பெரிய பயம். இதுக்கெல்லாமா பயம்? அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ண சில மணி நேரம் பிரியறத கூட தாங்க முடியாத அப்பா தான் அவரு. வெளி உலகத்துக்கு போற பொண்ணு வீட்டுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வரா. அவரு வறுமையில வாடுறவரு. கூடயே வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு கெஞ்சி கேக்குறா. மனைவியோட முன்கோவத்தோட மகளோட கரிசனமும் அன்பும் தான் அங்க ஜெயிக்குது. பெயரிடப்படாத உறவாவே ரவி சாஸ்திரி அவங்க வீட்ல ஒரு ஆளா மாறிடுறாரு. என்னதான் வீட்ல ஒரு ஆளா இருந்தாலும், மக சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆனிவர்சரி டின்னருக்கு அவர கூட்டிட்டு போணும்னு அப்பாக்கு தெரியுது. கூட கூட உட்கார்ந்து அபி ஆசையா உணவ பரிமாறுறா. நொடியில ரவிக்கு அம்மாவே ஆகிடுறா அபி. ரவியோட கண்ணு வழியா ரகுவும் அபி முகத்துல தன்னோட அம்மாவ சாயல தேடுறாரு. அவ்ளோ ஆழ்ந்த உறக்கத்திலயும் அப்பா சொல்ற ஐ லவ் யூக்கு ஐ லவ் யூ டு அப்பான்னு அபி சொல்றாங்க. சைக்கிள்ல ஸ்கூலுக்கு ஓட்டிட்டு போறதுக்காக ஒரு சண்டை. ஐ நோ வாட் ஐம் டூயிங் டாட் அப்படின்னு தன்னை தனியா சிந்திக்கிற சக்தியோட வளர்ந்து நிக்கிற ஒரு பொண்ணா காட்டுறா அபி. இந்த இடத்துலயுமே ரகுவோட ஈகோலாம் ஹர்ட் ஆகல. அந்த பிரிவை தாங்க முடியாத ஒரு அப்பாவோட புலம்பல் தான் அந்த கோபம். எப்பயுமே தான் ஆசையை நிறைவேற்றி வைக்கிற அப்பாவோட ஆசைய நிறைவேற்றி வைக்கிற அபி. பௌர்ணமி இரவுல போட்ல பர்த்டே கேக்கோட ஓன்னு கத்தி சிரிக்கிறாங்க அபியும் அப்பாவும். உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு அப்பா கேக்குறாரு. எத்தனையோ வருஷம் முன்னாடி கோவத்துல சொன்ன அந்த வார்த்தை கூட நல்லா நினைவு வச்சு அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறா அபி. டீன் டு அடலசன் ஸ்டேஜ்ல வர முதல் காதல் கடிதத்தை கூட அப்பா கிட்ட வருத்தமா சொல்றா, இஷ்டம் இல்லாதத. இதெல்லாம் கடந்து போகணும், உனக்கான துணிய நீயே தேர்ந்தெடுக்கிற உரிமை உனக்கு எப்பயுமே இருக்குன்னு அப்பா நம்பிக்கை கொடுத்து அவளை தேத்துறாரு. அதுக்காக வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம். அந்த பிரிவுக்கும் சாட்சியா பொம்மையை வச்சுட்டு போற அபி அப்பாக்காக. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வர அபி ரகுவுக்கு பெரிய பூகம்பமா தன் காதலோட திரும்பி வரா. சின்ன சின்ன பிரிவுகளே தாங்க முடியாத ரகுவுக்கு வாழ்நாள் பிரிவை தாங்கக்கூடிய சக்தி இல்லாம முதல்ல கோபமா வெளிப்படுது. அபியோட பெரிய பலமே அம்மா தான். அப்பா எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அம்மா அவ்வளவு தெளிவாவும் தீர்க்கமாவும் இருப்பாங்க. முதல்ல மாப்பிள்ளைய பார்க்க போற இடத்துல சிங்கான்னு ஒரு கண்டிஷன் மைண்ட் செட்டோட பாக்குறாரு. ஊர் பேரு தெரியாதவன் கிட்ட நம்பி பொண்ணு கொடுக்கன்னு ஃப்ரெண்டு கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. ஒரு தந்தையோட முதல் எண்ணமே பூ மாதிரி வளர்த்த பொண்ணு பொருளாதாரத்துல கஷ்டப்படுற துணைய தேர்ந்தெடுத்தா எல்லா சுமையும் அவளே போய் சேருங்கிற பயம்தான் எல்லா அப்பாவுக்கும். அவரோட இன்டர்வியூ ஒரே ரூம்ல கூட உட்கார்ந்து பார்க்க முடியாம ஓடிடுவாரு. பொதுவா மாமியார் மருமகள் சண்டை வந்து கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கும். கரண்டி யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்க மாமனார் மருமக சண்டை வந்து யாரு காரை டிரைவ் பண்றதுங்கிறதுல ஆரம்பிக்குது. அண்ட் ஜோகி ராக்ஸ் இட். எமோஷனலி அப்பா டிஸ்டன்டா ஆகுறத வந்து அபி உணர்றா. அப்பா கிட்ட கேட்கவும் செய்றா. நான் சுயமா எடுத்த முடிவு உங்களுக்கு பிடிக்கல, அதனால என்னையும் பிடிக்காம போயிடுச்சா அப்படின்னு கேக்குறா. அப்பா சொல்றாரு, நீதான் என் மொத்த வாழ்க்கையும் அபி, இப்படிலாம் பேசாத. எல்லா மாற்றத்துக்கும் ஒரு நேரம் கிடைக்கும். உங்க அளவுக்கு என்னால வேகமா மாற முடியாது. எனக்கான நேரத்தையும் ஸ்பேஸையும் கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்பா இணையர்னு 2 உறவுகளுமே தனக்கான முடிவை எடுக்கிற ஸ்பேஸ் வந்து அபிக்கு கிடைச்சது பெரிய பலம்தான். அபியோட பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியே மொத்தமா ரகு வீட்டுக்கு வருது. ரகு அதுல ஷாக் ஆயிடுறாரு. 2 குட்டி குறும்புக்கார பசங்க,
பாட்டி, தாத்தா, அங்கிள், ஆன்டி, ஜஸ்பிரீத்ன்னு ஒரு பெரிய பட்டாளமே ஊட்டில வந்து இறங்கி பஞ்சாபி ஆக்குது அந்த வீட்ட. மொத்த உலகமே ரகுவுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. கூட இல்லாம என் பொண்ணு இனிமேல் வாழப் போறா அப்படிங்கிற தவிப்பும் அவருக்குள்ள இருக்கு. நம்ம கைய புடிச்சிட்டு இருந்த பொண்ணு, இப்ப அவன் கைய புடிச்சிருக்கா. இந்த தேர்வு சரிதானா? இது சரியான பாதையில தான் போதான்னு இன்னும் மனசுக்குள்ள பயங்கர தயக்கம் இருக்கு ரகுக்கு. அபி கால் தடுக்கி கீழ விழுந்துருவா. அத பார்த்த ரகுக்கு கோவம் வந்துரும் ஜோகி மேல. "நீ இன்னும் அந்நியன் தான். என் மகள எப்படி பார்த்துப்ப?" அப்படிங்கிற கோவம் தான் அது. உச்ச கோவத்திலயும் இறங்கி வந்து, "ஐம் சாரி" அப்படின்னு அப்பாலஜைஸ் பண்ணுவாரு. "உங்க அளவுக்கு என்னால பார்த்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் நல்லா பார்த்துப்பேன். ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ" அப்படின்னு ஜோகி கேட்பாரு. "அண்ட் ஜஸ்ட் கால் மீ ஜோகி" அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவாரு. பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஃபோன் வந்ததும் மிரண்டு போயிடுவாரு. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்க்கு இவ்ளோ மரியாதையா அப்படின்னு அசந்து போய் ஒரு ஆண் பாக்குற நேரம் அது. சொல்ல வர பிரைம் மினிஸ்டர் காலியும் நேஷனல் ஆந்தம் மாதிரி நின்னு கேட்பாரு. ஜோகி உறவினர்களோட எல்லாரும் அவுட்டிங் போனப்ப அப்பா கேட்பாரு, இவங்க எல்லாம் எப்படி ஜோகிக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு. அபி சொல்லுவா, அரசியல் காரணங்களுக்காக அனாதைகளா ஆக்கப்பட்ட ஒவ்வொருத்தரோட கதைய. உணவு, உடை, இருப்பிடம் அதை விட அன்பு தான் ரொம்ப முக்கியம்னு ஜோகி சொல்லுவாருன்னு அபி சொல்லுவா. இவ்ளோ நாளா இருந்த மொத்த எண்ணத்தையும் மாத்திக்கிட்டு மருமகன பெரிய மனக்கோட்டை கட்டுவாரு ரகு. மகளோட கல்யாண உடையில அவளை பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷம். இருக்கிற எல்லா இடையூறையும் தாண்டி எப்படியும் கல்யாணத்துக்கு வந்துடுவாரு. அது முடிஞ்சதும் மயங்கியும் விழுந்துடுவாரு. வரவேற்புல 2 குடும்பமும் ஒண்ணா சேர்ந்து இருப்பாங்க. ரவியோட பாட்டும் தாத்தா பாட்டியோட வருகையும் அங்க ஒரே கோலாகலமா இருக்கும். எப்பயுமே ஹிந்தில ஒருத்தர் பேசுவாரு. அவர் பேசுறதோட அர்த்தம் இப்பதான் புரியும். வழி மாறி போன என் மகனோட வாழ்க்கையில தந்தையா நான் தவறு பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணும். சுதந்திரமா அன்பா வளர்த்த உன் மகளையும் உன்னையும் பார்க்கும்போது தான் என் வாழ்க்கையில சந்தோஷமும் நம்பிக்கையும் வருது. இனிமேல் அவ எங்க வீட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாரு அவரு. தந்தையா தன்னோட முழு கடமையை செஞ்ச நிகழ்ச்சி வரும் அப்ப ரகுக்கு. கணவனோடு போக, மனைவி அவர் பெற்றோரோட சேரன்னு வாழ்க்கையில இருக்கிற உறவுகள்லாம் தனித்தனியா அவங்களோட திசையை நோக்கி போனாலும், இந்த தனிமை எதுவுமே உணராம ரகு பூரணமான ஒரு உணர்ச்சியில இருப்பாரு. ஏர்போர்ட் வாசல்ல எப்பயுமே தைரியமா இருக்கிற அம்மாவும் பொண்ணும் அழுவாங்க. ஆனா எப்பயுமே அழுதுகிட்டு இருக்க அப்பா அன்னைக்கு தைரியமா இருப்பாரு. அதான் அவர் முழு மனசோட ஜோகியும் கட்டி அணைச்சுப்பாரு. இப்போதான் உரிமை எடுத்து ரகு சொல்லுவாரு, டேக் கேர் ஆஃப் மை லிட்டில் கேர்ள். அப்ப ஜோகி சொல்லுவாரு, லைக் அ பிரின்சஸ், தட்ஸ் அ ப்ராமிஸ் அப்பா. சின்ன வயசுல மகளோட எப்படி விளையாடுவாரோ அதே மாதிரி கை சிங்க செஞ்சு பொண்ண சந்தோஷ சிரிப்போட வழி அனுப்பி வைப்பார் ரகு. அந்த சந்தோஷத்துலயும் அவருக்கு ஒரு பெரிய சிரிப்பு வரும். மகளோட முகத்தை பேத்தியோட முக சாயல்லையும் குறும்புலையும் பேச்சுலையும் பார்த்துட்டு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃபையும் அவர் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். அவ வெக்கேஷன் வரும்போதெல்லாம் சப்பாத்தி ராஜ்மான்னு அவளுக்கு ஊட்டி விட்டு வாழ்க்கை இன்னும் சிறப்பா வாழ்ந்திருப்பாரு. என்னதான் பேத்தியா இருந்தாலும் அந்த இடத்துல அவரை தேடுறது அவரோட அபிமாவை தான். பொண்ணுன்னா சும்மாவா? உங்களுக்கு பிடிச்சா subscribe to this channel and share this beautiful video with your appa. Bye bye.